என் அன்பான பிள்ளையே, இன்று நான் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ மறைத்து வைத்திருந்த ஒரு கனவை தொடுகிறேன். அது நீ யாரிடமும் பெரிதாக சொல்லாத கனவு. ஆனால் உன் இதயத்தில் தினமும் மெதுவாக ஒலித்துக் கொண்டிருந்த ஆசை. எனக்கொரு சொந்த வீடு வேண்டும். நீ அதை ஆசையாக மட்டும் நினைக்கவில்லை. அது உனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்பினாய். அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஏங்கினாய். உன் குடும்பம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று ஜெபித்தாய். அந்த ஜெபத்தை நான் கேட்டேன். நீ பல முறை வீடுகளை பார்த்தாய். சில வீடுகள் உனக்கு பிடித்தது, ஆனால் வசதி இல்லை. சில வீடுகள் வசதியாக இருந்தது, ஆனால் மனசுக்கு சமாதானம் இல்லை. சில நேரங்களில் வாய்ப்பு வந்தது, ஆனால் அது கையிலிருந்து வழுக்கிப் போனது. அந்த நேரங்களில் நீ உன்னை நீயே கேட்டாய், இது என் வாழ்க்கையில் நடக்குமா? எனக்கொரு சொந்த வீடு கிடைக்குமா என்று. என் பிள்ளையே, நீ கேட்ட அந்த கேள்விக்கான பதிலை இன்று நான் தெளிவாகச் சொல்கிறேன். உனக்கான சொந்த வீடு உறுதியாக இருக்கிறது. உன் வாழ்க்கையில் தாமதம் இருந்தது. அது மறுப்பல்ல. அது உன்னை தயார் செய்யும் காலம். உன் பொருளாதாரம் மட்டும் அல்ல, உன் மனமும், உன் பொறுமையும், உன் நம்பிக்கையும் அந்த வீட்டுக்காக உருவாக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. நீ நினைத்தாய், நான் இன்னும் தகுதி பெறவில்லையோ? ஆனால் நான் சொல்கிறேன், நீ தகுதி இல்லாதவன் அல்ல. நேரம்தான் நிறைவடையவில்லை. என் பிள்ளையே, சொந்த வீடு என்பது சுவர், கூரை, கதவு மட்டும் அல்ல. அது பாதுகாப்பு, அது மரியாதை, அது நிலைத்தன்மை, அது தலைமுறைக்கு விட்டுச் செல்லும் ஆசீர்வாதம். அதனால்தான் நான் அதை அவசரமாக அல்ல, அதிக ஆசீர்வாதத்தோடு கொடுக்க விரும்புகிறேன். நீ வீடு இல்லாமல் இருந்த நாட்களை வெட்கமாக நினைக்காதே. அந்த நாட்கள் உன்னை குறைக்கவில்லை, அவை உன்னை கற்றுக் கொடுத்தன. நீ வாடகை வீட்டில் இருந்த காலம் உன் வாழ்க்கையின் தோல்வி அல்ல, அது உன் சொந்த வீட்டுக்கான பயிற்சி காலம். நீ சேமிக்க முயன்றாய். சில நேரங்களில் சேமிப்பு கலைந்தது. நீ திட்டமிட்டாய். சில நேரங்களில் திட்டங்கள் முறிந்தது. ஆனால் அந்த ஒவ்வொரு முயற்சியும் வீணாகவில்லை. நீ அறியாமலே